ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான். ஆமாங்க, செமி ஹெல்தியான மீல் மேக்கர் பிரியாணி. இது ஏன் நான் செமி ஹெல்தின்னு சொல்றேன் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். மீல் மேக்கர் எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடானோடனே ஊற வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 8 நிமிஷம் இது ஹை ஃப்ளேமில் இருந்த பிறகு ஸ்லோவில் வச்சு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும். இப்போது பிரியாணிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. எதுக்காக இதை நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, இது ரெண்டும் சேர்த்து பண்ண போகும்போதே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டார் அனாசி சேர்க்குறேன். பட்டை, பிரிஞ்சலை, பெருசீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்கள் பிரியாணியில். இதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, ப்ரௌன் ஆகிட்டு வருது. நல்லா ஃப்ரை ஆனோடனே இதோட புதினா சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இதனால தாங்க நம்ம பிரியாணி செமி ஹெல்தி அப்படின்னு சொன்னேன். இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் ஃபைனலாக இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் இருக்க மாதிரியே தெரியாது. ஸோ இது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இதோட நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். அதுவாது நான் 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 1 கிளாஸ் பிரியாணி அரிசி இதில் சேர்க்க போகிறனால 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஊற வச்ச பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸை சேர்க்குறேன் நான். இது ஊற வைக்க போகும்போது கொஞ்சம் லெமன் சேர்த்து ஊற வைங்க. இப்போ இதை நல்லா தண்ணி வற்ற விடுங்க. இந்த தண்ணி வற்றி இந்த பதத்துக்கு கிடைச்ச பிறகு கொஞ்சம் வெட்டி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. இது லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வேகட்டும். அண்ட் 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த 20 மினிட்ஸ் கழித்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ரைஸ் எல்லாம் உதிரியாக இருக்குது. பிரியாணியும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அண்ட் இதில் பீட்ரூட் சேர்த்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த செமி ஹெல்தியான பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.